இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னே எங்களுக்கு எதுவும் தெரியல. இங்கே வந்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கீமோதெரப்பி போட்டாங்க. கீமோதெரப்பியில் 4 மாதம் 8 இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. முடியெல்லாம் கொட்டி போச்சு, உடம்பெல்லாம் வெயிட் லாஸ் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டில் இருக்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இதை பண்ணாங்க. நாங்களும் அதுவும் ஏற்றுக்கணும். கஷ்டமாகி போச்சு, வெளியில் போக முடில, எல்லோரும் மாதிரி சந்தோஷமாக இருக்க முடில. நாங்களும் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா கீமோதெரப்பிலேருந்து வெளியே வந்தோம். முடி மொத்தம் கொட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ரேடியேஷனு ஆப்ரேஷனு எல்லாம் முடித்து சந்தோஷமாக இருந்தோம். இப்போ இங்கே வந்து விக்கு கொடுத்த பிறகு எங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சுங்க. அதனால தான் நாங்கள் கலந்துட்டோம். இனிமேல் எல்லாருக்கும் இது மாதிரி கொடுக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கேன்சர் வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டேன். முடி இல்லாமல் கீமோதெரப்பி கொடுத்த பிறகு ரொம்ப முடி கொட்டி போச்சு. எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல, வீட்டில் தான் இருப்பேன். ஃபங்க்ஷன் விட்டால் வீடு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டதால் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். இப்போ அந்த முடி எனக்கு ரொம்ப கிடச்சதால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வாங்கி போடுங்க. இப்போ கிடச்சது 6 மாதத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ கிடச்சது ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. இல்லை, இது மாதிரி உங்களுக்கு கேன்சர் வந்ததுனால எப்படி அவஸ்தைப்பட்டீங்கன்னு? ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வெளியில் போக முடியல. ஹாஸ்பிட்டல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் நான். இப்போ பரவாயில்ல, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிடைச்ச உடனே எனக்கு எல்லாருமே வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றேன் நான்.